பிள்ளைங்களா இருக்கும்போது கூட்டாஞ்சோறு வந்து தக்காளி தொக்கு தான் வந்து செய்வோம். ஸோ அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காரக்குழம்பு மாதிரி இன்னைக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஐடியா பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கும் போதே ஏதோ கொஞ்சம் நல்லா தான் வந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றினோடனே அது கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் இருந்தது. நேற்று ஏதோ பாயாசம் வந்து சூப்பராக வந்துடுச்சு, அதே மாதிரி இன்றைக்கும் வந்துன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே வந்து செஞ்சேன். பார்க்கவும் நல்லா தான் இருந்தது. இதுக்கு ஒரு பொரியல் செய்யணும்ல, ஸோ அதனால் வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு கூட கொஞ்சம் அப்பளமும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். நேற்று வந்து நாங்கள் வந்து பாரிஸ் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ இந்த உப்பு ஜாடிலாம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். உப்பு புளி போடுறதுக்கு 3ம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் சூப்பராக டெக்கரேட் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்.